இன்னும் 15 நாளைக்கு 2 குழந்தைகளுக்கும் நீந்தாமா தாய். அக்காக்கு அம்மா போட்டிருக்கா. அப்போ என் கூட வாருப்பா. என்னடா சிரிக்கிற? லக்ஷ்மி, இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கோயம்புத்தூருக்கு போய் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு. ஏங்க, நம்மளெல்லாம் என்ன புக்க பார்த்தா வளர்த்தாங்க? நல்லது இது கெட்டது இதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏமா தேனு, ஏமா அப்படி நடந்துகிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இது வரைக்கும் எதுவும் ஆகல. இனிமே பைத்தியமே புடிச்சிரும். ஏண்டி? என்ன ஏண்டி? நான் பெத்த புள்ள எவ கையிலயோ இருக்கு. ஏய், எவ கையிலயோன்னு சொல்லாத, லட்சுமி கிட்ட இருக்குன்னு சொல்லு. தலமா, இத பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அவ எவ்வளவுதான். ஏன் புள்ள எதுக்காக அவ கையில இருக்கணும்? உன்கிட்ட இருக்க கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லிருக்காங்களேடி. அதுக்காக என் கண்ணுல கூட காட்டாம வச்சிருந்தா என்ன அர்த்தம்? பெத்தவளை பார்க்காம புள்ள ஏங்கிட மாட்டானா? அப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியல. உன்கிட்ட இருந்தப்போ கூட அவன் அழுதுகிட்டு இருப்பான். இப்போ அழறதே இல்ல. அப்போ நான் உங்க குழந்தைய சரியா பாத்துக்கலன்னு சொல்ல வரீங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடி. உன் குழந்தை நல்லாதான் இருக்கான்னு சொல்ல வரேன். என்னதான் இருந்தாலும் குழந்தை தாய் கிட்ட இருக்கிற மாதிரி வராது மாப்ள. அவன் இப்போ தாய் கிட்ட தானே இருக்கான். என்னது? அவ தாயா? பேய்! இந்த வீட்டையும் என் நிம்மதியும் அழிக்க வந்த பேய்! அம்மா, நீ போய் என் புள்ளைய தூக்கிட்டு வாமா. நானும் அதத்தான் நினைச்சேன். தலைக்கு தண்ணி ஊத்தி 4 நாள் ஆச்சு. இன்னும் குழந்தை எதுக்கடி அவகிட்ட இருக்கணும்? என்னத்த பேசுறீங்க? இப்பதான் முதல் தண்ணி ஊத்தி இருக்கு. இன்னும் 2 தண்ணி ஊத்தணும். எப்படியும் 15 நாள் கழிச்சு தான் குழந்தைய டாக்டர் தூக்கணும்னு சொல்லிருக்காங்களா? டாக்டர் அப்படிதான் 1ன்னா 9ன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்போ நீங்க 2 பேரும் குழந்தையோட வாழ்க்கையோட விளையாடலாம்னு சொல்றீங்க. தேனு, உன் கோவத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் பொறுத்துக்கமா. அவனை ஒண்ணு நான் தத்து கொடுக்கலையே. ஓஹோ, அந்த நினைப்பு கூட உங்களுக்கு இருக்கா? தேன்மொழி, நீ இப்போ நிதானத்துல இல்ல. கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. அப்புறமா நம்ம பேசலாம். ஆசந்தா, எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் எப்படி என்னால நிம்மதியா தூங்க முடியும்? நான் போய் குழந்தைய தூக்கிட்டு வரட்டுமா? வேணாமா, இவர்தான் என் பார்வை பட்டாலே என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு பயமுறுத்துறாரே. அம்மா, அந்த புள்ளதாமா என் வாழ்க்கையே. ஐயோ, நான் அவசரப்பட்டு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வேண்டாம் வேண்டாம், அவ அங்கேயே இருக்கட்டும். இன்னும் 10 நாள் தானே, பரவாயில்ல பரவாயில்ல. அத்தை, உங்க பொண்ணு ஒத்துக்கிட்டா அத்தை. நீங்க ஏதாவது சொல்லி குழந்தைய தூக்கிட்டு வந்துடாதீங்க என்ன? இது பாருங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே இந்த வெளி வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. நானா? ஐயோ, இது கேட்கவே பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோடி. ஆனா சொதப்படிங்கன்னா உத வாங்குவீங்க. உன் கால் என் மேல் படுவது என் பாக்கியம். ஐயோ, வழியுது. நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? முதல்ல நேரா தோப்புக்கு போங்க. ஆளுங்கெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லன்னு பாருங்க. அப்படியே குத்தக பணம் என்ன ஆச்சு, தர முடியுமா இல்ல காலை உடைக்கட்டுமான்னு கேளுங்க. என்ன ஓ அப்படி கேட்டாதான் பணம் ஒழுங்கா வரும். புரிஞ்சுதா? சரி கோடி, நான் கேக்குறேன். ஆனா நீ கேட்க சொன்னதாதான் நான் கேட்பேன். அப்படி கேட்டாதான் கிடைக்கும். போங்க. வரட்டுமா? அண்ணி, எங்க புறப்படுற?
கோடீஸ்வரி கோடீஸ்வரி இப்ப நீ எப்படி என்ன வெளியில போறத தடுக்கிறேன்னு பாக்குறேன். காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடினி நோக்க காக்க 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 பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சோனியும் பெரும்பகை அகல வல்ல பூதம் வாலாட்டிக பேய்களும் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் வேணா கோடீஸ்வரி, படிக்காத. படிக்காத. பெண்களை படிக்காதன்னு சொல்றேன்ல. அடியனை கண்டால் ஏய். அலறி கலங்குக. வெளிய போகாதன்னு சொல்றேன்ல. அந்த செய்தி சொன்னா கேளுங்கறல்ல. நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. நெல்லு கோடீஸ்வரி. அனைவரும் நான் சொன்னா கேட்க மாட்டியா நீ? மிக பல பேய்களும் கேட்க மாட்டியா? பாரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிடும் ஓடிட ஆணை அவைகளும் பிள்ளைகள் என்பும் பாவைகளுடனே பல கஷ்டங்களும் மனைவி குறைத்து ஓடும் முஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடித்து கண்டால் அமைந்து குறைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட அஞ்சு கழிவிட அரண்டு புரண்டிட வாய் விட்டலரி மதிக்கிட்டோட அடியின் பாசத்தைற்றான் போறியா? என்ன மீறி போறியா? ஆ? கை கால் முறிய கட்டு தலையிட கட்டு சொக்கு அங்கம் கதிரிட கட்டு உட்காருமா. மா இதானே மூணாவது தண்ணி. இனிமே நான் என் குழந்தைய என் கூட வச்சுக்கலாம்ல? தலைக்கு தண்ணி ஊத்துன உடனே நேரா லட்சுமி ரூமுக்கு போற. உன் குழந்தைய தூக்கிட்டு விறுவிறுன்னு நீ வர. கண்ணு முடிக்கமா, ஆத்தாள வேண்டிக்க. ஓம் சக்தி. அம்மா மாரியாத்தா, மகமாயி, அம்மா தாயே, என் பொண்ணை விட்டு இறங்கிடம்மா. அம்மா மகமாயி, மாரியாத்தா, பொண்ணு இறங்கம்மா. ஓம் சக்தி, மகமாயி, மாரியாத்தா, நல்ல மாதிரியே இறங்கிடு தாயே. ஓம் சக்தி. மாமா மாமா பாத்துமா, பாத்து மெதுவா இறங்கு. நான் சொன்ன மாதிரி நேரா அவகிட்ட போய் குழந்தைய லக்ஷ்மி, போய் குழந்தைய தூக்கிட்டு வா. என்னடி அம்மா முழிச்சுக்கிட்டு இருக்க? இன்னையோட 3 தண்ணி ஊத்தியாச்சு. குழந்தைய எங்ககிட்ட குடுத்துருமா. என்னம்மா இங்கேயே நிக்கிற? குழந்தைய கொடுத்துருமா, போமா. தாயை பார்க்காம குழந்தை ஏங்கி போயிருக்குல்ல. சரிங்க மாமா. புள்ளைய
எப்படி இருக்கானோ தெரியல. நாங்களே ஒரு வாரமாச்சு அவனை பார்த்து. குழந்தை நல்லதாம்மா இருக்கான். ம் அத நாங்க பார்த்து சொல்றோம், நீ போய் தூக்கிட்டு வாப்பா. வாமா நம்ம சாமி கும்பிடுவோம். என்னடா சொல்லும்? உங்களை பிரிக்க மனசு இல்லை. உன்னை விட்டு பிரியவும் எனக்கு மனசு இல்லை. வாடா வாடா கண்ணா. இருடா இருடா, அம்மா வந்துடுறேன். உங்க அம்மா கூப்பிடுறாங்க. நீ அவங்க கிட்ட நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாருடி, என்னங்கக்கா? குழந்தைய குறி. ஏய் என்னதுரி கையில? அக்கா, அது சாமிக்கு நேர்ந்து முடிச்ச காசுக்கா. யார கேட்டு என் குழந்தைக்கு மந்திரிச்ச காசை கட்டின? அக்கா என்னக்கா பண்றீங்க? என்ன லட்சுமி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பெத்த தாய்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்க வேணாமா? இல்ல மாமா, கட்டினது தங்கவேல் மாமா தான். அப்பா அதை சொல்லி இருக்கணும்ல. சரி விடு, தேனு குழந்தை வாங்கிட்டு போமா. வாங்கம்மா. குர்ரி நில்லுடி. நான் தான் குழந்தை கொஞ்ச நாள் லட்சுமிட்ட இருக்கட்டும்னு சொன்னேனே, நீ ஏன் அவசரப்படுற? 3 தண்ணி ஊத்தியாச்சு சம்பந்தியம்மா. நீங்களா அவசரப்பட்டு 3 நாள்ல ஒரு தண்ணி, 5 நாள்ல ஒரு தண்ணி, 7 நாள்ல ஒரு தண்ணின்னு ஊத்திட்டீங்க. உனக்கு மறுமுள் பாஞ்சா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணு பாயாது. எனக்கு நல்லா ஆயிடுச்சு பாருங்க, எல்லாம் ஆறிட்டு வருது. வெளியில அப்படிதான் தெரியும், உள்ள வேற இருக்கும். இப்ப இவனை தூக்கிட்டு போய் பால் கொடுத்து அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? என்னங்க, உங்களுக்கு கூட புத்தி இல்லையா? முதல் பேரன் தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? என்னடி ஏன் தலை உருட்டுற? இது உங்க பிரச்சனை. தேனு குழந்தை அவகிட்ட தான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே, விட்டுறேன். என்ன மாமா, நீங்களும் விளையாடுறீங்களா? இல்ல தேனு, நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தையோட நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நல்லது கெட்டது எங்களுக்கும் தெரியும், நீ சும்மா இரு. அத்தை, என் குழந்தை என்கிட்ட இருந்தா போதும். அவனுக்கு ஒண்ணுனா பாத்துக்க நான் இருக்கேன். அப்ப பெரியவங்கள நாங்க எதுக்கு இருக்கோம்? சம்பந்தியம்மா, உங்க பொண்ணு பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. மறுமுள் பாஞ்சா குழந்தைக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் உங்களுக்கும் தெரியாதா? இல்ல சம்பந்தி, அவ குழந்தைய பிரிஞ்ச கோவத்துல சொல்லிட்டா. லட்சுமி என் பொண்ணு மாதிரிதான். இன்னும் குழந்தை ஒரு வாரம் அவகிட்டயே இருக்கட்டுமே. தேனு வாமா போலாம். என்ன மணி, என் குழந்தைய விட்டுட்டு சொல்றது கேளு முதல்ல. போடி என்ன மணி? சரி 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 சரிடா. இத பாரு, மேல குழந்தை அழுதுட்டு இருக்கான், நீ போய் பாரு. வேணாண்டா. சரி சரி சரிடா. என்னடா ஏய், நீ அழற? இங்க பாரு, இங்க பாருடா. உன் தம்பிய பாரு, உன் தம்பி வந்துட்டான். இன்னும் ஒரு வாரம் இவன் நம்ம கூட தான் இருக்க போறான். ஏய், இல்லடா, உன்னை காணணும் தான் அண்ணா அழுதுட்டு இருக்கான்.
எல்லாரும் நீதான் அண்ணன் இவன் தான் தம்பின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுதான்டா தம்பி. உங்க அப்பா உங்க 2 பேரையும் ராமலட்சுமணன் சொல்லிட்டு தெரியுறாரு. நீங்களும் அதே மாதிரி இருக்கணும். என்ன என்ன ஓய் ஓகே. ஏங்க எதுக்கு இப்ப நாயை கூப்பிடுறீங்க? இல்ல கோடி, உன் மேல பரிதாபப்பட்டேன் கோடி. ஐயோ, என் மேல அப்புறம் பரிதாபப்படலாம். முதல்ல கையெடுங்க, கால் வலிக்குது. அம்மா பாவி, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா கொண்டு பைக் விட்டுட்டானே. நீதான் வண்டியில வந்து விழுந்தன்னு அவன் சொன்னான். அப்பா, இவங்க 2 பேர் சொல்றது போய். ஆமா ஆமா ஆமா, இங்க பாரு, அவனும் வேணும்னு வந்து உன் மேல வண்டி ஏத்திருக்க மாட்டான். நீயும் தானா வந்து வண்டியில விழுந்திருக்க மாட்டியே. பா, உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளைங்க. தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு 2 பேரும் வெளியில போறீங்களா? கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா இருக்கணும். ஆமா, இல்லனா உங்க அம்மா கோவத்துல மேல விழுந்து கடிச்சு வச்சிருவா. வா. அம்மா, ஐயோ. உனக்கு என்னமா பாவம் பண்ண? ஏமா என்ன இப்படி தொல்லை பண்ற? நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? என்ன சொன்ன? வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் தான் போலேம்மா. பாரு, பத்தாதுக்கு நீ வேற என் காலை உடைச்சு வச்சிருக்க. ஐயோ மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என்ன ஒண்ணும் பண்ணாதம்மா, ப்ளீஸ்மா. சின்ன வயசுல உன்னை அடிச்சு வளர்க்காம விட்டுட்டேன். அதான் நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அதுக்குதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ இப்படி என் காலை உடைச்சு உட்கார வச்சுட்டியே. ஏய் கோடீஸ்வரி, இந்த வீடு மொத்தமோ என் ஆதிக்கத்துல இருக்கு. திருவும் இந்துவும் ஒண்ணு சேர வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. மீறி போன. ஐயோ இல்லம்மா, இல்ல, நான் போகல, போகவே மாட்டேன். ஷோ. சொல்றத காது கொடுத்து கேளு. அடுத்த தடவை இந்த வீட்டு வாசப்படியை தாண்டின காலை உடைக்க மாட்டேன், கொழுத்த திருவி விடுவேன். அண்ணி அண்ணி, அண்ணி உங்களுக்கு மதியம் சாப்பிட என்ன செய்யட்டும்? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல திருவுக்கு என்ன வேணும்னு கேட்டியா நீ? அவர் என்னை கண்டாலே எரிஞ்சு விழறாரு அண்ணி. ஐயோ, அவன் அப்படிதாம்மா இருப்பான். நீதான் அவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். என்ன நீ? ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி பண்ணணும்ல, அதான் ஏதாவது சொல்லி சரி பண்ணணும்னு சொன்னேம்மா. வேண்டாம் அண்ணி, நீங்க எல்லாரும் என்ன நம்புறீங்கல்ல, எனக்கு அது போதும். கோர்ட்டு சொன்ன தேதி வரைக்கும் நான் இங்க இருந்துட்டு கிளம்பிடுறேன். ஐயோ, நீ கிளம்பி போயிட்டா அப்புறம் நானு இந்த வீட்ல கைதி மாதிரில இருக்கணும். புரியல அண்ணி. உனக்கு புரியாது, உனக்கு புரியவே புரியாது. அவ அப்படிதானே சொல்லிருக்கா, அவ அப்படிதானே தீர்ப்பு கொடுப்பா. யார் அண்ணி? என் தம்பி அப்படிதான் வீம்பு பிடிப்பான்னு சொன்னேன். இது பாரு, திரு மனசுல ஆசை இருக்குமா, கொஞ்சம் நெருங்கி பழகு. இது பாரு, எனக்கு இப்படி காலு உடைச்சு போய் நான் படுத்து கிடக்குறேன், என்னால நடக்க முடியாது. இல்லனா உங்க கூட இருந்து சொல்லி கொடுப்பேன். இது பாருமா, அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்குமா. இல்ல நீ. என்ன இல்ல நீ? நான் சொல்றத கேட்க மாட்டியா நீ? என் பேச்சுக்கு அப்ப மரியாதை இல்லையா? அண்ணி, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஆச்சு? பின்ன என்ன, உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ அதை புரிஞ்சுக்கலனா எப்படி இந்து? என்னாலுமே புரிஞ்சுக்கோமா, புரிஞ்சு நடந்துக்கோமா. சரிங்க அண்ணி, நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன். சரி போ, முதல்ல அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சு அவன் மனசுல எப்படி இடம் பிடிக்கலான்னு பாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரிங்க அண்ணி. போ போ. ஐயோ, இதுங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள இந்த கிழவி என்ன என்னெல்லாம் பாடுபடுத்த போதும்.
ஐயோ இங்க எங்கேயாவது இருக்க போகுது